GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். இந்த தண்ணியை வந்து மேற்கொண்டு காட்டாதுக்குலேருந்து கடலுக்கு போகிற தண்ணியை தடுத்து தான் நம்ம இப்போ பம்பு வச்சு பம்பிங் பண்ணுறோம். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை பெய்து வருகிறது. இந்த மழையால் வரத்து வாரிகள் சரியாக இருந்த நீர்நிலைகள் நிரம்பியுள்ளன. ஆனால் ஆக்கிரமிப்புகளாலும் மராமத்து இல்லாததாலும் வரத்து வாரிகள் இல்லாத நீர்நிலைகள் இன்னும் தண்ணீரின்றி வறண்டுதான் காணப்படுகின்றன. இதே நிலைதான் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் 50% நீர்நிலைகள் தண்ணீரின்றி காணப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஒரு காட்டாற்றின் மூலம் கடலுக்கு செல்லும் மழை தண்ணீரை ஆற்றுக்குள் மண்ணால் தடுப்பு அமைத்து தேங்கும் தண்ணீரை மோட்டார் வைத்து இறைத்து பெரிய ஏரியில் நிரப்பி வருகின்றனர் விவசாயிகள். புதுக்கோட்டை மாவட்டத்தில் காவிரி உபரிநீர் திட்டத்தில் வராத அம்புலியாறு காட்டாற்றில் மழைக்காலங்களில் செல்லும் தண்ணீரை ஆங்காங்கே தடுப்பணைகள் அமைத்து தண்ணீரை தேக்கினால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும் என்று பல வருடங்களாக விவசாயிகள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஆனால் நீர்வளத்துறை மூலம் தடுப்பணைகள் அமைக்காததால் காட்டாறே ஆக்கிரமிப்புகளால் குறைந்து போனது. இந்த நிலையில்தான் கீரமங்கலம் வடக்கு, நகரம், மாங்காடு ஆகிய 3 கிராமங்களை உள்ளடக்கி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அப்பகுதி விவசாயிகள் மண்ணை கொட்டி காட்டாற்றுக்குள் தடுப்பு ஏற்படுத்தி கல்லாக்குளம் ஏரி, கடியாக்குளம் ஏரி ஆகிய 2 ஏரிகளுக்கும் தண்ணீர் கொண்டு போக முயன்றனர். ஆனால் மழை தண்ணீர் குறைவாக வந்ததால் ஏரிகளுக்கு தண்ணீர் செல்லவில்லை. இந்த நிலையில்தான் இந்த ஆண்டு பருவமழை தொடங்கியதும் கடந்த வாரம் கல்லாக்குளம் ஏரிக்கு செல்லும் வாரியை சொந்த செலவில் தூர்வாரிய இளைஞர்கள் மழை பெய்து தண்ணீர் வரத் தொடங்கியதும் தற்காலிக மண் தடுப்பணையில் தேங்கிய தண்ணீரை குளத்தில் நிரப்ப முடிவு செய்து ஒரு டிராக்டரில் பம்புகள் தயார் செய்து வைத்து தண்ணீரை டிராக்டர் பம்புகள் மூலம் இறைத்து வரத்து வாரி மூலம் கல்லாக்குளத்திற்கு தண்ணீரை கொண்டு போய் நிறைத்து வருகின்றனர். தண்ணீரே இல்லாமல் கிடந்த கல்லாக்குளம் ஏரியில் கடந்த 5 நாட்களில் டிராக்டர் மூலம் இறைத்த தண்ணீர் ஏரியில் பாதி அளவிற்கு நிரம்பியுள்ளது. தொடர்ந்து மழை பெய்து காட்டாறில் தண்ணீர் வந்தால் ஏரிகளை நிரப்பிவிடலாம் என்று கூறும் இளைஞர்கள் நீர்வளத்துறை மூலம் தடுப்பணைகள் கட்டித்தர கோரிக்கையும் விடுத்துள்ளனர். ஏரியில் தண்ணீரை நிரப்பினால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும். இதனால் ஆழ்குழாய் கிணறுகளில் தண்ணீர் மேலே வந்துவிடும். கோடை காலங்களில் ஆடு மாடுகளுக்கு தாகம் தணிக்கும். மேலும் ஒவ்வொரு நாளும் 50 லிட்டர் டீசல் செலவாகிறது. இதற்கு இதுவரை சிலர் உதவி செய்துள்ளனர் என்கின்றனர். கீரமங்கலம் பகுதி இளைஞர்களின் இந்த செயலை பலரும் பாராட்டி வருகின்றனர். பார்த்தீங்கன்னா இந்த நம்ம கீரமங்கலம் வடக்கில் உள்ள கல்யாகுளத்துக்கு கீரமங்கலம் அம்புலியாத்தை வந்து 2014 வந்து நாங்கள் அணை போட்டிருந்தோம். ஊர் பொதுமக்களும் இளைஞர்களும் சேர்ந்து 2016 வந்து அணை போட்டு வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம கஜா புயலுக்கு அப்புறம் நிப்பாட்டி இருந்தாக்கில் சுத்தம் பண்ண முடியல. இந்த குளம் தண்ணி வந்து அடுத்த இன்னொரு குளத்துக்கு ஏறுனுச்சு. அது இந்த குளத்துக்கு ஏற்ற முடியல. அதனால் இப்போ நம்ம டிராக்டர் பம்பு செட் பண்ணி இந்த வருஷம் ஒரு முயற்சியிலையும் பொதுமக்கள் முயற்சியில் டீசல் வந்து ஓரளவு இன்றைக்கி பொதுமக்கள் வாங்கி தர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த டீசலை வச்சு நம்ம இன்றைக்கி இந்த டிராக்டர் வந்து நம்ம சொந்த டிராக்டர் இதை வச்சு நம்ம 2 பம்பு போட்டு கீரமங்கலம் வடக்கில் உள்ள கல்யாகுளத்துக்கு அம்புலியாத்துலேருந்து தண்ணி ஏற்றிட்டு இருக்கிறோம். இறைவனோட அருளால் இன்னமும் நமக்கு வந்து மழை பெஞ்சதுன்னா குளத்தை வந்து புல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது எங்களுடைய சிறு முயற்சியாக இருக்குது. இந்த முயற்சிக்கு கவர்மெண்ட்டும் வந்து இந்த அணையை வந்து எங்களுக்கு போட்டு தரும்படி நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த தண்ணியை வந்து மேற்கொண்டு காட்டாதுக்குலேருந்து கடலுக்கு போகிற தண்ணியை தடுத்து தான் நம்ம இப்போ இந்த பம்பு வச்சு பம்பிங் பண்ணுறோம். பம்பிங் பண்ணுறப்ப இந்த 250 ஏக்கருங்கிறதோட ஒரு 2-3 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நமக்கு வந்து நிலத்தடி நீர் ஏறும். இந்த தண்ணியை நம்ம பாசனம் பண்ணுறது 2ஆம் பட்சமாக இருந்தாலும் நிலத்தடி நீர் கடலுக்கு போகிற தண்ணியை நம்ம தடுத்து தான் இப்போ பம்பிங் பண்ணி நம்ம குளத்துக்கு கொண்டு போகிறோம். கல்யாகுளத்துக்கு கொண்டு போகிறோம். கீரமங்கலம் வடக்கில் உள்ள கல்யாகுளத்துக்கு கொண்டு போகிறோம். கண்டிப்பாக நிலத்தடி நீர் ஏறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் மிகப்பெரிய முயற்சி எடுத்து பொதுமக்களுடைய இன்றைக்கி டீசல் வந்து ஸ்பான்சர் கிடச்சிருக்கு. அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி இப்போ 1ஆம் தேதியிலேருந்து ஓடிட்டுருக்கு. மேற்கொண்டு இன்றைக்கி வந்து நமக்கு இதுவரை நம்ம கையிலேருந்து போட்டுட்டோம். இன்றைக்கி வந்து நம்ம டீசல் ஸ்பான்சர் கிடச்சி போயிட்டுருக்கு. பொதுமக்களுக்கும் இதை ஒரு ஆதரவு தெரிவித்து வந்துட்டுருக்கிறாங்க. வந்து பார்த்து பண்ணிகிட்ருக்கிறாங்க. கடவுளோட கருணையில் நமக்கு மழை பெஞ்சதுன்னா கண்டிப்பாக அந்த குளத்தை புல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு மிக மிக சாத்தியமாகும். அணையை கட்ட வந்து பார்வையிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ 51 வயசு வந்து பார்வையிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கல. இந்த அணையை கட்டினாங்கன்னா இந்த பகுதியில் 2 குளத்துக்கு தானாக தண்ணி ஏறும். இப்போ நம்ம முயற்சி பண்ணி டிராக்டர் வச்சு ஏற்றுறோம். இந்த அணையை போட்டு கொடுத்தாங்கன்னா
நம்ம அதில் கொஞ்சம் ஏதாவது பண்ணி நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணி தண்ணியை தானாக கொண்டு போயிடலாம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.